ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பெண் சாமியார் அன்னபூரணி அரசுக்கு 3வது திருமணம். அதாவது கமெண்ட்ஸ் போடுறவங்களாம் ஒரு வேலை வெட்டி இல்லாதவங்க. ஒரு 5000க்கு 10,000 கொடுத்தா உட்காந்து என்ன வேணாலும் பேசுறது. தப்பா பேசுறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்து பெண்கள் தப்பா இருந்தா மட்டும்தான் அப்படி பேச முடியும். மற்ற எல்லாராலையும் அப்படி பேச முடியாது. அரசு இருந்த இடத்துல இப்ப ரோஹித் இருக்காரு. ஒருவேளை ரோஹித் இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வருவார். 3 வருஷமாவே ₹1 கூட வாங்காம நீங்க வர மக்களை வந்து நீங்க கேட்டு பார்த்தா தெரியும். அவ்வளவு தீட்சை கொடுக்கறதுக்கும் கட்டணம் அப்படின்றது இல்ல. 3 வருஷமா எதுக்குமே கட்டணம் வாங்கல. அப்ப வருமானம்ன்றது அதான் சொன்னேன், எங்களோட அன்பு குழந்தை இவங்க தான் கொண்டு போறாங்க எல்லாமே. தெய்வ கடாட்சமா இருக்கீங்க, நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, புது புது பட்டு புடவைகள் இருக்கு. இதுக்கு எல்லாமே அம்மாவை வந்து இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஒரு அன்பா அவங்க தான் எல்லாமே இதை பண்றது. நகையெல்லாம் வாங்கி போடுங்க. ஆமா, என்னோட அன்பு குழந்தைங்க தான் எல்லாம் பண்றாங்க. வன்மத்தை கக்குறாங்க. தான் மனைவி, தன் அப்பா அம்மா, தான் அம்மா அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் எல்லா பெண்களையும் அந்த கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்க முடியும். ஒரு தெருவில் போற சொறி நாய்க்கு சமம், தெருவில் போற சொறி நாய்களுக்கு சமம். அவங்கள பத்திலாம் எங்களுக்கு அவசியமும் இல்லை, அவங்களுக்கு எங்களுக்கு பதில் கொடுக்கணுங்கிற தேவையும் இல்லை. அங்க அம்மானு ஒரு செகண்ட் கண்ணை மூடி அம்மானு என் உருவத்தை கொண்டு வந்தா போதும், முழு ஆசையும் அருளையும் பெற்று அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருவேன். திருமணத்தின் மூலமா இன்னொரு வாரிசு நாங்க குழந்தை பார்த்து தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு நாங்க வரல. இந்த பந்தம் இணைக்கப்பட்டதே அம்மா கிட்ட இருந்ததை விட இப்ப ஆனந்தம் அளவுக்கு அதிகமா வெளிப்பட்டு எங்களையும் அந்த ஆனந்தம் நிறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து அரசுவாதான் நீங்க உணர்றீங்க இல்லையா? அது இல்லை, நான் பார்க்கும்போது ஒரு ஆன்மீகம் அப்படின்னா ஒரு துறவரத்தில் இருக்கிறவங்க தான் ஆன்மீகத்துக்குள்ள வர முடியும். ஆனா எப்படி நீங்க திருமண பந்தத்தோடையும் நாங்க ஆன்மீக பயணத்தை முன்னெடுக்க முடியும்ன்றது இங்க வந்து ஆன்மீகம்ங்கிறதே தவறா வந்து சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல, இது வரைக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டதெல்லாம் தவறா. காட்டுக்கு போறாங்க, காட்டுல போய் உணர்ந்துட்டாங்கன்னே வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க உணர்ந்து? அப்ப அவங்க வாழ்க்கையை வாழவே இல்லையே. இல்ல, இறைநிலை அடைகிறது தானே வாழ்க்கை. நான் ஒன்று கேட்ட கோச்சு கூடாது. எப்படி இருந்ததுங்க மேரேஜ் செலிப்ரேஷன்? அதை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க பக்தர்கள்லாம் சேர்ந்து அதை அரேஞ்ச் பண்ணி. ஆமா, எங்களோட அன்பு குழந்தைங்களுக்கு முன்னாடி பண்ணது, அவங்க நடத்தி வச்சது, இதெல்லாம் வார்த்தையால விவரிக்க முடியாது. ரொம்ப சொல்ல முடியாத அளவு ஒரு சந்தோஷம், கொண்டாட்டம், ஒரு ஆனந்தம். நீங்க பார்த்தாலே தெரியும், வர மக்கள் எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. அம்மா கிட்ட இருந்ததை விட இப்ப ஆனந்தம் அளவுக்கு அதிகமா வெளிப்பட்டு எங்களையும் அந்த ஆனந்தம் நிறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன மத்த வெட்டிங் நாங்க பாக்குறோம். இப்ப பொதுவா ஒரு திருமணம் நடக்குது அப்படிங்கும்போது, இப்போ நீங்க சொல்றீங்க தெய்வீக திருமணம் அப்படிங்கும்போது என்ன அதுல வித்தியாசம் அப்படின்றது அவங்க உணர்ந்தாங்க. அதாவது இவங்க அன்னபூர்ணி அரசு ஒரு தெய்வீக சக்தின்னு உணர்ந்தாங்க. அதனால இது வந்து ஒரு சாதாரண மனிதர்களுக்கான திருமணம் இல்ல இது. அதனால தெய்வீக திருமணமா நடத்தி வச்சு தெய்வீக திருமணமா அறிவிச்சாங்க அவங்க. நான் ஒண்ணு கேட்ட கோச்சு கூடாது. நீங்க உங்களுடைய சிலை முன்னாடி இருக்கு, அரசோட சிலையை பின்னாடி வச்சிருக்கீங்க. இது பிளான் பண்ணிலாம் வைக்கல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிலை வந்து நம்ம சென்னையில இருக்கும்போது வச்சது. அங்க ஒரு இடம் வாங்கியிருந்தோம். அப்ப இடம் வாங்கின உடனே எந்த பிளானும் இல்லை, கோயில் எப்படி நம்ம கட்ட போறோம், என்ன செய்ய போறோம்னு தெரியல. அதனால பின்னாடி வச்சிடலாம், ஏன்னா அது ஒரு பெரிய சிலையா இருக்கு, மாத்தி மாத்தி வைக்க முடியாது, எங்க நம்ம கட்ட போறோம்னு தெரியல, அதனால அந்த இடத்துல வச்சிடலாம்னு வச்சோம். இது எந்த ஒரு பிளானிங்கும் இல்ல. இவ்வளவு நாள் அவங்களுக்கு பின்னாடி சூட்சமா தான் இருந்தேன், அதுக்கு அடையாளமா தான் பின்னாடி வந்து உட்காந்துருந்தேன். பின்னாடி இருந்தாலும் முன்னாடி இருந்தாலும் எங்க இருந்தாலும் முழுமையா எனக்கு ஆதாரம், எனக்கு எல்லாமே அரசு தான். அரசு தவிர எதுவுமே இங்க எதுவுமே இல்லை. இப்ப இருந்தாலும் நீங்க இப்போ மீண்டும் இந்த திருமண வாழ்க்கையில இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னும் போது, இப்ப திருமணத்துக்கு பிறகு எங்கேயாவது சுற்றுலா போறது அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்க சொன்னேன், நாங்க வந்தது மக்களுக்கு ஆன்மீக சேவை செய்யறதுக்கு தான். அதுக்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ மாட்டோம்னு சொல்லலை. அதுக்காக இந்த மாதிரி வெளியில் போய் நம்ம டூர் போவோம், ஊர் சுற்றுவோம், அதில் எங்களுக்கு விருப்பம் கிடையாது. எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தினமும் இப்போயுமே கல்யாணம் ஆன மறுநாள்ல இருந்து இங்கே வந்து பக்தர்களுக்கு அருளாசி கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களோட முழுவதுமே எங்களுடைய நோக்கம் எல்லாமே மக்களை அத்தனை பேரையுமே தன்னை உணர வச்சு, தனக்குள்ளே இருக்கிற இறைத்தனையை உணர வச்சு கொண்டாட்டமாக வாழ வைக்கணும்.
அவங்களுக்கு ஒரு முக்தி நிலையை கொடுக்க வைக்கணும், ஞானத்தை அருளணும். இதுதான் எங்களோட நோக்கம். அதாவது முதல்ல அரசு வந்து ஒரு குருவா இருந்து இருக்கும் போதே அந்த நோக்கம் தான். இப்ப நாங்க யாரும் 2 பேருமே முழுமையா உணர்ந்துட்டோம். அந்த அப்பாற்பட்ட சக்தின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க போய் சுத்தி நாங்க அனுபவிக்கிறக்க நாங்க இங்க வந்தோம். மக்கள் பயன்படுறதுக்கு தானே வந்திருக்கோம். ஒரு ஆசை உண்டு. எங்களுக்கு ஆசைன்னு பாத்தீங்கன்னா முழுக்க, அதாவது எல்லாருக்குமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க இப்ப வரீங்க ஒரு சாதாரண மனிதனா இருக்கீங்கன்னா உங்களோட ஆசை என்னவா இருக்கும்னா, நம்ம மனைவி குழந்தைய சந்தோஷமா வாழ வைக்கணும், மனைக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு என்ன ஆசைப்பட்டதோ வாங்கி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு முழுக்கவே உங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கும். ஏன்னா உங்களோட அப்படிதான் மைண்ட் செட் பண்ணியிருக்கு. எங்களுக்கு வந்து என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கோ அதுதான் எங்களுக்கு ஆசை கொடுக்கும். எங்களுக்கு வந்து மக்கள் எல்லாம் உன்னோட குழந்தைங்க, அவங்க கொண்டாட்டமா வாழணும், அவங்களுக்கு நீ முக்தி நிலையை கொடுக்கணும், அவங்களுக்குள்ள என்ன செயல்படுதுன்னு நீ உணர்த்தணும். இதுதான் எங்களோட பிறவி நோக்கம். அப்ப இது மக்கள் உணர மக்கள் கொண்டாட்டமா வாழ்றத பார்க்க தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எங்களோட ஆனந்தமே அதுல தான் இருக்கு சார். வர மக்களோட குறைகளை தீர்த்து அவங்களுக்கு அந்த சத்தியத்தை போதிச்சு அவங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள இருக்க அந்த இறைநிலையை உணர வைக்கிறது தான் எங்களோட முழுக்க எங்களோட ஆனந்தம் அதுல தான் இருக்கு. அதுதான் எங்களுக்கு இங்க கோயில்ல இருந்து மக்கள் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அருளாசி புரியறதா ரொம்ப சந்தோஷமா இருப்பா, ரொம்ப ஆனந்தமா இருப்போம். அது எங்களோட அன்பு குழந்தைங்கலாம் வராங்கன்னா இன்னும் ரொம்ப சொல்ல முடியாத அளவு ஆனந்தத்துல இருப்போம். கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் வந்து ஃபுல் டே கோயில்ல தான் இருக்கும். ஃபுல் டே தான் இருக்கும். முதலையாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், மறுநாள் வந்து ஃபுல் டே கோயில்ல தான் இருக்கும். ஆனா கேள்விப்பட்டேன், இப்ப முன்னாடியாவது வந்து வாரத்துக்கு ஒரு முறை மக்களை சந்திக்கிறதா இருந்தா இப்ப தினசரியுமே தினமும் மக்கள் வந்துட்டு தினமும் வருவாங்க. காலையில 10 to 1 மணி, திருப்பி 4 to 7 மணி வரைக்கும் டெய்லியுமே. இப்போ மேடம் 2019 அரசு மறைஞ்ச சமயத்துல மறையறதுக்கு ஒரு தினம் முன்பாக உங்ககிட்ட ஏதோ ஒரு சத்தியம் செஞ்சாரு, சத்தியம் கேட்டாரு. என்ன சத்தியம்? அப்ப நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து தான் யாருன்னு தெரியும், எனக்கு வந்து தான் யாருன்னு தெரியாது. அதனால வந்து அதை வந்து எல்லாத்தையும் வந்து என்கிட்ட முழுமையா வெளிப்படுத்த முடியாது. நானும் முழுமையா உணர்ந்து இருந்தாதான் முழுமையா வெளிப்படுத்த முடியும். இப்ப நாங்க 2 பேரும் முழுமையா உணர்ந்தனால நாங்க எல்லாமே பேசிக்கலாம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் என்னன்னு. அப்ப நான் உணராதனால முழுமையா அவங்க வெளிப்படுத்த முடியாது. சில விஷயங்கள் வந்து சூட்சுமமா தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணமே சொல்றேன், எனக்கு அப்ப வந்து என்னை வந்து வீட்டு வேலை எதுவுமே செய்யவே விட மாட்டாங்க. ஃபுல்லா எல்லாருக்குமே சர்வெண்ட் தான் வச்சிருப்பாங்க. அப்ப சொல்லுவேன், ஏங்க என்னை வேலையே செய்ய விடல, சின்ன சின்ன வேலையாவது செய்யறேன். அப்ப சொல்லுவாங்க, இந்த கை வந்து வேலை செய்ய வந்த கை இல்ல, நீ வேற ஒண்ணுக்கு வந்தவ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நீ அருளாசி புரியறதுக்கு வந்திருக்க, நீ வீட்டு வேலை செய்ய வந்த ஒரு சாதாரண பெண் இல்லைங்கிறத சூட்சுமமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே சூட்சுமமா நான் வந்து உடலை விட போறேன், உடலை விட்டுட்டு உனக்குள்ள இருந்து நான் செயல்பட போறேன் அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, ஒரு விஷயத்த நீ அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க உடலை வந்து விட போறேங்கிறத சூட்சுமமா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது முன்கூட்டியே அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு அவங்க வந்து நம்ம அப்பாற்பட்ட சக்தியா இருக்கும் அப்படிங்கிறது அத்தனை விஷயங்களுமே தெரியும். அப்ப அது ஆனா சத்தியம்ன்றது இந்த மாதிரி நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்றது அவர் சொன்னது. ஆமா, அதை வந்து நான் ஏத்துக்கணும், நான் உடலை விட போறேன் அப்படிங்கிறத நீ வந்து ஏத்துக்கணும், இதுக்காக தான் நான் விட போறேன். மக்களுக்கு நம்ம 2 பேரும் வந்தது இந்த ஆன்மீகத்தை போதிக்க தான், அதனால நீ இந்த விஷயத்தை நீ அர்ப்பணிச்சு தான் ஆகணும், இதை விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத சத்தியம். அதனாலதான் மறுநாள் உடலை விட்ட உடனே எனக்கு இது ஞாபகம் வருது, ஓ நேற்று நைட்டு இதுதான் சத்தியம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் அதை ஏத்துக்கக்கூடிய தன்மைக்கு வந்தேன். இப்போ சார், இப்போ நீங்க வந்து உங்களை வந்து அரசுவாதான் நீங்க உணர்றீங்க இல்லையா? அது இல்லை, நான் ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். இப்போ உணர்றீங்க அப்படின்னா முன்னாடி அவங்க இருந்தாரு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த நினைவுகள்லாம் உங்களுக்குள்ள உண்டா? அதை உணர்றதுக்கான என்ன தேவையோ அதுக்கான நினைவுகள் வரும். இப்போ அரசோட தன்மையை உணர்றதுக்கு இவங்களோட சேர்ந்து வந்த அந்த வாழ்க்கை நம்மளுக்குள்ள ஒரு சக்தி வந்து செயல்படுது. அது யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்பாற்பட்ட சக்தி ஒன்று செயல்படுது, நம்மளோட தன்மை மாறுது, இன்னொரு சக்தியோட தன்மை நம்மகிட்ட இருந்து வெளிப்படுது. அது யாருன்னு உணர்றதுக்கு எனக்கு அந்த நினைவுகள்லாம் கொடுக்கப்படுது. என்ன தெரியணும், இப்ப வந்து தான் வந்து அரசுன்னு தெரியணும்ல. அப்ப அரசு பண்ண விஷயங்கள், அரசு பேசின விஷயங்கள், அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுலாம் தெரியணும்ல. அப்ப தெரிஞ்சு அதை உணர்த்தி தானே தான் யாருன்னு கொண்டு வர முடியும். அதனால அது சார்ந்த பதிவுகள் எது தேவையோ, சொன்ன மாதிரி எது தேவையோ அது எல்லா நினைவுகளும் வராது. இது சார்ந்த பதிவுகள் அரசு தான் செயல்படுறேன் அப்படின்றது எனக்கு வந்து ஆணித்தரமா உணர்த்ததுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு அந்த நினைவுகள். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில வரும்போது நம்ம ஒரு ரோஹித்தா இல்ல, நம்மளோட ஒரு ஒரிஜினாலிட்டி இல்ல, அந்த மாதிரி கேள்விகள்லாம் உண்டா? அந்த ரோஹித்ன்ற அடையாளம் இருக்காது சார். ஒரு சக்தி வந்து நம்மளை ஆட்கொள்ளும் போது அந்த சக்தியாவே தான் செயல்படுவோம்.
இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற வார்த்தைகள் அது வெளிப்படும், அவ்வளோதான். நான் இங்கே பேசுகிறதோ கிடையாது. இங்கே மற்ற இடம் மாதிரி ஒரு அருள்வாக்கு குறி சொல்கிறது கிடையாது. ஏதோ ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போய் அங்கே ஒன்றா இருப்பாங்க, திருப்பி அங்கேருந்து இறங்கி வந்துட்டா வாழ்க்கை வாழும்போது நார்மலாக இருப்பாங்க அப்படிங்கிறது இது கிடையாது. எப்பயுமே 24 ஹவர்ஸுமே இந்த அப்பாற்பட்ட சக்தியாக தான் இருப்போம். பீடத்தில் உட்காந்து அருளாசி புரிஞ்சாலும் அந்த சக்தியாக தான் இருப்போம். உட்காந்து யூடியூப்புக்கு சத்தியத்தை போதிக்கிறோனாலும் அந்த அப்பாற்பட்ட சக்தியாக தான் இருப்போம். என்னோட குழந்தைங்களை கூப்பிட்டு ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கனாலும் அந்த அப்பாற்பட்ட சக்தியாக தான் இருப்போம். அப்போ இன்னொன்னுங்கிறது எங்கே வருது நமக்கு? இன்னொன்று இப்படி இருந்தமே, இது வேணுமே, இது செய்யணும் அப்படின்ற ஒரு நினைவு வராது. ப்ரெசென்ட்ல அந்த செகண்ட்ல அந்த சக்தியா எப்படி இயக்குதோ அந்த மாதிரி எங்கிட்டு எல்லாமே. இப்போ அந்த நினைவுகளோடு இப்போ அரசா அந்த செயல்படும் போது அவங்க தீட்சை கொடுத்துட்டு இருந்தாங்க. தீட்சை கொடுத்து அவங்களோட அந்த சக்தி பரிமாற்றம் மூலயமா ஆன்மீக அனுபவங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த தீட்சை நீ கொடுக்க முடியும், உன் மூலியமா நான் கொடுப்பேன், நான் அனுபவங்களை கொடுப்பேன், உங்ககிட்ட அதுலேருந்து அந்த சக்தி வெளிப்படும், எத்தனையுமே அனுபவமாக கொடுத்துருவாங்க. இது எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த முழுமையாகவே அந்த தன்மையாக வெளிப்பட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இது நம்ம ஒரு அனுபவமாக உணர்ந்ததுக்கப்புறம் அங்கே சந்தேகமும் எதுவுமே இருக்காது. அதுவும் அந்த தன்மையாகவே அப்படியே நம்ம வாழ வேண்டியது. இப்போ பொதுவாகவே நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது, படிக்கிறது எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஒரு ஆன்மீகம் அப்படின்னா ஒரு துறவரத்தில் இருக்கிறவங்க தான் ஆன்மீகத்துக்குள்ள வர முடியும், இல்லற வாழ்க்கையில் இருந்தால் ஆன்மீகம் சாத்தியப்படாது அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எப்படி நீங்கள் திருமண பந்தத்தோடையும் நாங்கள் ஆன்மீக பயணத்தை முன்னெடுக்க முடியும்ன்றது? இங்கே ஆன்மீகம்ங்கிறதே ஒரு தவறாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மீகம் முதல்ல சொல்லி கொடுக்கப்பட்டதெல்லாம் தவறா? இப்போ உள்ள காலகட்டத்துக்கே நான் சொல்கிறேன். ஆன்மீகம்ங்கிறது உங்களை இறைவன் எதையுமே விட்டுட்டு போக சொல்லலை. நீ என்னை உணரணும் அப்படின்னா உன் குடும்பத்தை விட்டுட்டு வா, உன் வாழ்க்கையை விட்டுட்டு வா, உன் வேலையை விட்டுட்டு வா, ஒரு காவியை மட்டும் கட்டிட்டு வா, அப்போ தான் என்னை உணர முடியும்னு சொல்லலை. அப்படி இருந்தால் ஏன் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்கணும், ஏன் மனைவி குழந்தைய கொடுக்கணும், ஏன் உங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பை கொடுக்கணும்? அப்படி இல்லைன்னா அதுக்கான உதாரணங்கள் இருக்கே. நான் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நிறைய மகான்கள் வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு தான் அவங்க துறவரத்துக்குள்ள வராங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த அவங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க இந்த கண்ணோட்டத்துல தான் இருக்கீங்க. இல்ல மகான்களுக்கு நடந்ததுனால அதைதான் சொல்றேன். நீங்க இப்ப உங்களுக்கு இறைவனை உணரணும்னு ஆர்வம் இருக்கு. நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டனால என்ன நினைக்கிறீங்க? நம்ம துறவரம் போகணும், அப்பதான் இதை உணர முடியும் அப்படின்னு நினைச்சு போறீங்க. அந்த உண்மையான தேடுதல், உண்மையான ஆர்வம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு போறீங்க. விட்டுட்டு அந்த வழியில போக 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 அந்த இறைவனே உணர்த்திடுவான். இது இல்லை, நீ எங்க இருந்தாலுமே உணர முடியும். இதுக்கு நான் உதாரணம் ஒரு புத்தரே ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன். போய் உணர்ந்துட்டு எங்க வந்தாரு? வீட்டுக்கு குடும்பத்துக்கு தானே வந்தாரு. இது இல்லை, இருக்கிற இடத்துல உணர முடியும். போன மகான்கள் ஞானிகள் எல்லாருக்குமே தெரியாம போனாங்க. போய் உணர்ந்த பிறகு இது இல்லை, நம்ம இருக்கிற இடத்துல உணர முடியும், மனைவி குடும்பத்தோட இருக்க முடியும், குழந்தைங்களோட இருக்க முடியும், எல்லாருமே உணர்ந்தாங்க அந்த விஷயத்த. அந்த உணர்ந்த விஷயத்தும் வெளியில வரல. இது குடும்பமும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ ஒன்னே ஒன்று சொல்றேன். ஒரு ஆன்மீகத்துல தனக்குள்ள இருந்த இறைவனை உணர்ந்த ஒருவருக்கும் இப்ப சமுதாயத்துல ஒரு சாதாரண மனிதனுக்கும் வெளியில பாக்குறதுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. உள்ளதான் மாற்றமாயிருக்கும். ஆன்மீகம்ங்கிறதே உள்தன்மை மாறணும். இப்போ ஒரு சாதாரண பச்சை தண்ணி ஒரு பாத்திரத்துல இருக்கு, இன்னொரு பாத்திரத்துல ஒரு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி இருக்கு. ரெண்டு தண்ணி வெளியில பாக்குறதுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. ஒரே மாதிரி, ஏன்னா ஒரே தண்ணியா தான் இருக்கும். ஆனா இதுக்குள்ள எல்லா கிருமியும் அழிக்கப்பட்டிருக்கா? இது கிருமியோட இருக்கா? அதேதான் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. அதே குடும்பம், அதே வேலை, அதே சமுதாயம் தான். ஆனா இவர் 4 அடையாளத்தோட, ஆணவத்தோட, கர்மாவோட, எண்ணங்களோட, சிந்தனையோட, கற்பனையோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அடுத்தடுத்த பிறவியை எடுத்துக்கிட்டு வருவார். இவர் இங்கே தனக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை உணர்ந்த ஒருத்தர் வெளியில பார்க்க அதே மாதிரி தான் இருப்பார். ஆனால் அவருக்குள்ள எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல், எந்த ஒரு ஆணவமும் இல்லாமல், எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல், எந்த ஒரு மனப்பதிவும் இல்லாமல், எந்த ஒரு கர்ம பந்தமும் இல்லாமல் வெறும் இருப்பா, வெறும் வெற்றுத்தன்மையா, மனம் செயல்படாம, அறிவு செயல்படாம, அந்த இறை எப்படி அவரை உணர்த்தி எப்படி செயல்பட வைக்குதோ செயல்படுவாங்க. அப்ப இதுல குடும்பம் வேலையெல்லாம் என்ன பண்ண போகுது சொல்லுங்க? அது வெறும் அந்த இறையா இருந்து செய்ய போறாங்க. இது மூலம் இங்க ஒரு நிகழ்வு இந்த பிரபஞ்சத்துல நடக்கணும்னு இருக்கு. இவங்க ஒரு கருவி தானே. இதை விட்டுட்டு போய் என்ன பண்ண போறாங்க? காட்டுக்கு போறாங்க, காட்டுல போய் உணர்ந்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. உங்களை என்ன பண்ண போறாங்க உணர்ந்து? அப்ப அவங்க வாழ்க்கையை வாழவே இல்லையே. அவங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு போய்
இல்ல இறைநிலை அடைகிறது தானே வாழ்க்கை. இறைநிலைய குடும்பத்துல இருந்தே இறைநிலையை அடைய முடியும். இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இல்ல எனக்கு புரியுது மேடம். நான் என்னன்னா இப்ப நீங்க சொன்னதுனால சொல்றேன். 2 பாத்திரத்துல நம்ம தண்ணி வச்சிருக்கோம், ஒரு பாத்திரத்துல கொதிக்க வைக்கிறோம். 2க்கு வித்தியாசம் தெரியுமான்னா ஆவி பறக்கும் போது அது சுடு தண்ணி தான் கண்டுபிடிச்சிட மாட்டோமா? அப்போ அதுக்கு 2க்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? நீங்க ப்ராசஸ் நடக்கக்கூடிய காலகட்டம் சொல்றீங்க. இது ப்ராசஸ் நடக்கும் போது சிலருக்கு நம்ம ஒரு அமைதியா இருக்கணும், தியானம் பண்ணும்போது ஒரு அமைதி வேணும், குடும்பத்துல ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, குழந்தைங்கள இருந்தா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அந்த அமைதியை தேடி போற காலகட்டத்தை சொல்றீங்க. ஆனா என்னுடைய ஆன்மீகம் நீ இருக்க குடும்பத்துக்குள்ளேயே நீ தியானம் பண்ணு, அதுதான் உன்னோட இயல்பு. நீ இதை விட்டுட்டு போக வேண்டாம், நீ தியானம் பண்ணு. உனக்குள்ள இருக்கிற இறைவன் அந்த எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உன்னை உணர வச்சிருவான். உனக்கு என்னன்னா இங்க ஆர்வம் தான் வேணும். உண்மையான ஆர்வமும் உண்மையான ஆன்மீக தேடலும் இருந்தா போதும். எங்கேயும் போக வேண்டாம். இருந்த இடத்துல அந்த இறை சக்தியை அவனை உணர வச்சிரும். எதையும் விட வேணாம், எதையும் விட்டு பிரம்மச்சரியத்தின் வழியில இறைவனை அடையலாம்னு சொல்றது உண்மை இல்லையா? அவங்க அந்த வழியில வந்திருக்கலாம். ஆனா அந்த வழியில வந்த பிறகு அவங்க உணரலாம் இதுக்கு சம்பந்தம் இல்ல, நம்ம தான் தெரியாம 2 பாதை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, நீங்க அவங்க வழி. இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் மட்டும்தான் சாப்பிடணும்னு இருப்பாங்க. அவங்க வந்த வழி அப்படி. என்னுடைய வழி குடும்பத்துல இருக்கலாம், உணவை உடைய மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. எதுவுமே என்ன வேலை செய்றீங்களோ செய்யலாம். இன்னும் உங்க தன்மை மாறி இருக்கும்போது இது அத்தனையுமே ஆனந்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப வேலை உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குதா, குடும்பம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாம இருக்குதா, இது எல்லாமே மாறிடும். ஏன்னா இங்க வெறும் நானும் ஒரு உயிர், அவங்களும் ஒரு உயிர், நம்ம இயக்குறது அந்த இயற்கை சக்தி தான் அப்படிங்கிறத உணர்ந்து எல்லாமே கொண்டாட்டமா போக ஆரம்பிச்சிடும். அங்க ஒரு ஆணவமே இல்லாம போகும்போது அங்க ஒரு போட்டி, பொறாமை, ஒரு ஈகோ, ஒரு சண்டை சச்சரவு எதுக்குமே வாய்ப்பு இல்லாம போயிடுமே. அப்ப எல்லாமே ஒரு அமைதியா தானே போக ஆரம்பிக்கும். இல்ல நான் அதுதான் இல்லறம் ஆன்மீகத்துக்கு தடையா இருக்கும் அப்படின்றது இல்ல. நான் ஆன்மீகத்துக்காக நான் பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கணும், குடும்பம் இல்லாம இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆமா, எனக்கு அந்த ஆர்வம் இருக்கு குடும்பத்தோட. ஆனா இறைநிலை அடையறதுக்காக நான் எல்லாத்தையும் விட போறேன் அப்படின்னா அதுக்கான அவசியம் இல்லை. இறைசக்தி அப்படி சொல்லலை. இப்போ குடும்பம்னு நீங்க சொன்ன உடனே தான் சண்டை சச்சரவு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ நீங்க ஒரு குடும்பமா இருக்கீங்க, உங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வராது இல்லையா? நான் சொன்னேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா என்னவா இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை, அந்த ரிமோட் நீ எடுத்தியா நான் எடுத்தேனா அந்த மாதிரி கூட சண்டை வர்றது இல்லை. ஏதாவது எங்களோட சிந்தனை எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும். நார்மல் கல்புரத்து நீ எடுத்தியா நான் எடுத்தேனான்னு இருக்குமா? இல்ல நான் கேக்குறது இந்த சின்ன சின்ன சண்டைகள். அவங்களுக்கு ஒரு தண்ணி குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது. சரி, நான் தண்ணியை கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? ஆமா, அவங்களுக்கு தோணுது. ஒண்ணுதானே செயல்படுது. ஆமா, கேட்காமலே கொடுத்துடுறேன். சரியா? எங்களோட ஒரு உணர்வு பந்தம் அந்த மாதிரி இருக்கு. இது சாதாரண ஒரு கணவன் மனைவி மாதிரி இல்ல, வெறும் ஒரு அன்போட பரிமாற்றம் மட்டும்தான். சார் நான் இப்படிதான் கேட்பேன், ஏன்னா இப்படிதான் எனக்கு பாட்டெல்லாம் தெரியும். இப்ப அவங்களுக்கு ஜோரம் அடிக்குதுன்னா நீங்க மாத்திரை சாப்பிடுறீங்க இல்ல? அதான லாஜிக். அதானே அவங்களுக்கு தண்ணி தாக எடுக்கும்போது உங்களுக்கு தாக எடுக்க நீங்க தண்ணி கொண்டு போய் கொடுக்குறீங்க. அப்படி இல்ல, நீங்க மாத்திரை ஜோரம் சொல்லவே வேண்டாம், அவர் மாத்திரை சாப்பிடுவாரு. சரி இல்ல மேடம், இப்போ இந்த கல்யாணத்தோடைய வீடியோ இதெல்லாம் பாக்குறோம், நிறைய பேர் அந்த வீடியோக்குள்ள பாக்குறாங்க அப்படின்றது பாக்குறோம். சில பேர் பாஸ்டோட கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. சில தலைப்பே நம்ம பார்த்தோம்னா பெண் சாமியார் அன்னபூரணி அரசுக்கு 3வது திருமணம், இப்படியே டைட்டில்ல அந்த வீடியோக்கெல்லாம் பாக்குறோம் நாங்க. அது எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு? இல்ல அதுக்கு கீழே வர கமெண்ட்ஸ் இல்லதெல்லாம் ரொம்ப எதிர்மறையான கருத்துக்களா இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நம்புறேன். இல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதாவது கமெண்ட்ஸ் போடுறவங்களாம் ஒரு வேலை வெட்டி இல்லாதவங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தம்ப்நெயில் போடுறவங்க ஒரு யூடியூப்ல வியூஸ் போய் சம்பாதிக்கிறதுக்காக அந்த மாதிரி தம்ப்நெயில் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் சட்டை பண்ணுறதே இல்லை. ஒரு வருத்தம் இருக்கா இந்த மாதிரி இருக்கே, இப்படி பேசுறாங்க? எந்த வருத்தமும் கிடையாது. நீங்கள் பேசுகிறவங்க பேசு, எங்களோட வளர்ச்சியவோ நாங்கள் எதுக்காக வந்தோமோ அதை யாராலையும் தடுக்க முடியாது. பேசுகிறவங்க என்னங்க சார் உங்களுக்கே தெரியாது இல்லை, ஒரு 5000க்கு 10,000 கொடுத்தா உட்காந்து என்ன வேணாலும் பேசுறது. அதாவது இங்கே வந்தது இல்லை, இதை மக்கள் பயனடைகிறத பற்றி தெரிஞ்சுட்டு போகிறதில்ல, இங்கே ₹1 கூட வாங்காமல் இலவசமாக தான் பண்ணுறோங்கிறது பார்த்துட்டு போய் நீ பேசு, வேண்டான்னு சொல்லலை. எதையுமே பார்க்கறது இல்லை, இங்கே என்ன நடக்கிறதுன்னு எதுவுமே தெரியாது, உட்காந்துக்கிட்டு 5000 ரூபா கொடுத்தா இஷ்டத்துக்கு அவதூறு பரப்பி பேசுறது. அப்படி பேசுகிறவங்களெல்லாம் நான் சொல்லுவேன்,
ஒரு பெண்ணை வந்து பார்க்காம அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்து பெண்கள் தப்பாக இருந்தால் மட்டும்தான் அப்படி பேச முடியும். மற்ற எல்லாராலையும் அப்படி பேச முடியாது. ஆனால் என்னெல்லாம் பேசுகிறாங்க மேடம்? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன இந்த இடத்துக்கு யாருமே வந்ததில்லை, அப்படியான மனிதர்கள் கூட பேசுகிறாங்க, அந்த வீடியோக்கள் எல்லாம் பதிவிடுறாங்க அப்படின்னு என்னெல்லாம் பேசுகிறாங்க? பேசின விஷயங்கள் நாங்கள் இந்த மாதிரி எங்களோட வந்து குழந்தைகள் பார்த்துட்டு வந்து பேசுறதுதான். இதை போய் நாங்கள் பார்க்க மாட்டோம். இதை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தம்ப்நெயில் பார்க்குறதோட சரி, அதையும் பார்த்து அதையும் சிரிச்சுட்டு கடந்து போயிடுவான். இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க. அதாவது எனக்கு என்னன்னா இங்கே உள்ளவங்க அத்தனை பேருமே அந்த நீங்கள் தவறாக கமெண்ட்ஸ் போடுறாங்க, தவறாக கமெண்ட்ஸ் போடுறவங்களாகட்டும், தவறாக விமர்சிக்கிறவங்களாகட்டும், அவதூறு பார்ப்பவங்களாகட்டும், அத்தனை பேருமே எனக்கு வந்து குழந்தைங்க தான். நான் அனுபவபூர்வமாக அதை உணர்ந்து இருக்கேன். அவங்க உணராதனால இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இது நம்மளோட தாய் தந்தைன்னு கண்டிப்பாக உணர்வாங்க. காலம் வரும்போது கண்டிப்பாக உணர்த்தும். ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் நான் பதில் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். நிறைய கமெண்ட் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவும் நிறையா இருக்குது. இப்போ என்ன சொல்லி ஒரு கமெண்ட்னா, அரசு இருந்த இடத்துல இப்போ ரோஹித் இருக்காரு, ஒருவேளை ரோஹித் இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வருவார், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. நான் சொன்னேன் இந்த இடத்துல அரசுவை தவிர யாரும் வர முடியாது, அரசுவை தவிர யாரு கூடயும் நான் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வாழ முடியாதுன்னு சொன்னேன். இது இந்த பந்தம் இல்லை, பூர்வபூர்வமாக இன்னும் எத்தனை ஜென்மம் நான் உடல் எடுத்து வந்தாலும் என் கூட அரசும் உடல் எடுத்து வருவாங்க. அரசு கூட மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வாழ முடியும். அப்படி அவதூறு பேசுறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? அவதூறு பேசுகிறவங்களுக்கு நீங்கள் அவதூறு பேசுகிறதுனால எங்களோட வளர்ச்சியவோ தடுத்து நிறுத்த முடியாது. நாங்கள் என்ன மக்களுக்கு செய்ய வந்தோமோ அதை செஞ்சுட்டு போயிட்டு தான் இருப்போம். இதை வந்து நான் 3 வருஷமாகவே ₹1 கூட வாங்காமல் நீங்கள் வர மக்களை வந்து நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும். அவ்வளோ தீட்சை கொடுக்கறதுக்கும் கட்டணம் அப்படின்றது இல்லை. அந்த தீட்சை வந்து அவங்களுக்கு வந்து உண்மையான ஆர்வம் இருக்கா, உண்மையான தேடுதல் இருக்கா, அவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கான்னு பார்க்கணும். அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களால முடியாது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இலவசமாக அந்த தீட்சை கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டணம் வாங்கினேன். 3 வருஷமாக எதுக்குமே கட்டணம் வாங்கலை. அப்போ வருமானம்ன்றது அதான் சொன்னேன், எங்களோட அன்பு குழந்தை இவங்க தான் கொண்டு போகிறாங்க எல்லாமே. இந்த பீடத்தை கொண்டு போகிறதாகட்டும் எல்லாமே அத்தனையுமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஒரு அம்மா அப்பாவை பிள்ளைங்க எப்படி பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. எங்களோட தேவைகளையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இந்த பீடத்தை கொண்டு போகிறதையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. தெய்வ கடாட்சமாக இருக்கீங்க, நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, இது புது பட்டு புடவைகள் இருக்கு, இதுவுமே அவங்க அதாவது அவங்க வந்து முழுமையாக இங்கே பரிபூர்ணமாக உணர்ந்துட்டாங்க சார். இது வந்து சாதாரணவங்க இல்லை, நம்மளோட தெய்வத்தாய், அந்த இறை சக்தி, அந்த அப்பாற்பட்ட சக்தின்னு அவங்க முழுமையாக உணர்ந்தனால அம்மாவை வந்து இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஒரு அன்பா அவங்க தான் எல்லாமே இதை பண்றது. நகையெல்லாம் வாங்கி போடுறது. ஆமா, என்னோட அன்பு குழந்தைங்க தான் எல்லாம் பண்றது. அந்த அளவு பண்றாங்கன்னா அவங்க அந்த அளவு எந்த அளவுக்கு பயன் அடைஞ்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு என்னை உணர்ந்திருப்பாங்கன்னு பாருங்க. சரி, இப்ப நீங்க இந்த அவதூறு கருத்துக்கு மேடம் ஒரு பதில் சொன்னாங்க இல்லையா, உண்மையாவே உங்களுக்கு அது எப்படி இருக்கு, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படியான கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு? இந்த சமுதாயத்துக்கு தன் முகத்தை கூட காட்ட தைரியம் இல்லாதவங்க தான் இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்க. ஒரு ஆன்மீக சத்தியத்தை போதிக்கிறோம் அப்படின்னா விமர்சனம் வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் இருக்கலாம். அவங்கள ஆன்மீக சத்தியத்தில் ஏதாவது முரண்பாடு இருக்கோ விமர்சிக்கலாம், அதுக்கு தாராளமாக விளக்கு கொடுக்க தயாராக இருக்கும். ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணோட ஒரு அவதூறு பண்ணப்படுறது ஒரு விஷயங்கள் வந்து அவங்களோட உள்ளே இருக்க அவங்களோட குப்பை குணத்தையும் ஒரு அழுக்கு குணத்தையும் அவங்க யாருன்றது தான் அவங்க கமெண்ட்ஸ் மூலிமா அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களும் தான் வீட்டில் அந்த மாதிரி அந்த பெண்கள் மூலயமா பாதிக்கப்பட்டவங்க, தான் மனைவி, தன் அப்பா அம்மா, தான் அம்மா அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் எல்லா பெண்களையும் அந்த கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்க முடியும். அது அந்த மாதிரியான ஒரு கேடு கெட்ட மனுஷங்க. எங்களோட கவனம் அவங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா அதுதான், அதாவது நாங்கள் வந்த வேலையை யாராலையும் தடுக்க முடியாது, எங்கள் வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. எங்களை ஏற்றி அந்த அப்பாற்பட்ட சக்தி எங்களை எப்படி இயக்குதோ, மக்களுக்கு எங்கள் மூலிமா அது என்ன செய்யணும்னு வந்துச்சோ அதை நாங்கள் எங்களுக்கு இந்த பூமியில் எந்த காலம் வரையும் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கோம் அது வரையும் இருந்து செஞ்சிட்ருக்கோம். எங்களுடைய கவனம் முழுக்க இவங்க இல்லை. இப்போ நான் வந்து சத்தியத்தை போதிக்கிறதுல இந்த ஞானத்தை போதிக்கிறதுல விமர்சிக்காங்கன்னா தாராளமாக நான் பதில் சொல்லுவேன். இது வந்து ஒரு பொறாமையை வெளிப்படுத்துகிறாங்க. முழுக்க இந்த பேசுகிறவங்களாம் யார்? என்னோட தெய்வீக அழகை பார்த்து, என்னோட நான் போதிக்கிற அந்த சத்தியத்தை பார்த்து, அதை பார்த்து பொறாமையோட வெளிப்பாடு தான் இது.
வன்மத்தை கக்குறாங்க. அதனால எங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க எப்படின்னா ஒரு தெருவில் போகிற சொறி நாய்க்கு சமம். இப்போ நம்ம போகிறோம், சொறி நாய் நம்மளை பார்த்து குறைக்குது, கண்டுக்குவோமா, ஏதாவது பண்ணுவோமா, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம்ல, அதே தான். தெருவில் போகிற சொறி நாய்களுக்கு சமம். அவங்கள பற்றிலாம் எங்களுக்கு அவசியமும் இல்லை, அவங்களுக்கு எங்களுக்கு பதில் கொடுக்கணுங்கிற தேவையும் இல்லை. இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் பேசும்போது நிறைய மிரட்டல்கள் வந்தது அப்படின்றதெல்லாம் பதிவு செஞ்சுருந்தீங்க, கம்ப்ளைண்ட் கூட நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா? இப்போவும் அது தொடர்றது உண்டா? இப்போ இல்லை, நான் ஆரம்ப காலகட்டத்தில் தானே சொல்கிறீங்க, அந்த 3 வருஷம் 3 years இல்லை அந்த மாதிரி. இப்போ எல்லாம் மிரட்டல்லாம் இது வரதில்லை. இப்போ நாளுக்கு நாள் வந்து இன்னும் அதிக மக்கள் தான் உணர்ந்துட்டாங்கல்ல. எந்தெந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் இங்கே வராங்க? ஃபுல்லாக எல்லா ஊர்ல இருந்துமே வருவாங்க சார். ஓ, டோட்டலாக இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து தானா, இல்லை வெளி மாநிலங்கள் அந்த மாதிரிலாம்? தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்க, பெங்களூர்லேருந்து வருவாங்க, வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. ஏதாவது ஒரு அவதார திருநாள் அந்த மாதிரி எப்போ வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. இப்போ இந்த திருமண நிகழ்வு கூட வந்திருந்தாங்களே, மலேசியாவிலேருந்து, துபாயிலேருந்து. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆசி வழங்குறதுன்னா வீடியோ மூலமாக தான். இப்போ வந்து வீடியோ கூட அவசியம் இல்லை, அதான் சொன்னேன், சோசியல் மீடியாவில் நாங்கள் போடுறோமே என்னோட காட்சி, அதை பார்க்கறது மூலமாகவே அங்கே என்னோட பரிபூர்ண அருளையும் ஆசையும் பெறுறாங்க. அங்கே அதான் அம்மானு ஒரு செகண்ட் கண்ணை மூடி அம்மானு என் உருவத்தை கொண்டு வந்தால் போதும், முழு ஆசையும் அருளையும் பெற்று அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருவேன். சரி, இப்போ நம்ம ஒரு பாதையில் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கோம், திடீர்னு வேறொரு துறை நம்ம கையில் எடுக்கிறோன்னு வைங்களேன், குறிப்பாக அரசியல் இல்லை ஆன்மீகம், இப்படி எடுக்கும்போது ஒரு கிண்டலுக்கு சொல்கிறது உண்டு, சரி அவங்க பணம் சம்பாதிக்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால ஆன்மீகத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. அப்படி நான் அந்த டோனில் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இங்கே ஒரு பெரிய ஆசிரமம் அமைக்கணும், இங்கே ஒரு தியான மண்டபம் கட்டணும், அதே போல் அமெரிக்காவில் கட்டணும், அப்படியான எண்ணங்கள்லாம் உண்டா? அதாவது ஆன்மீகத்தை வந்து வியாபாரமாக பண்ணுறவங்க தான் கையில் எடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து எனக்கு கொடுத்துருக்கு, நீ இதை இலவசமாக மக்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நான் தேர்ந்தெடுக்கலை, அது அந்த சக்தி என்னை தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால் அது என்னை எப்படி முடிவு பண்ணி அது எப்படி கொண்டு போய் அது எப்படி நிகழ்த்துதோ அதோட இணைஞ்சு போய் பயணிப்பேன். இப்போ வரைக்கும் எந்த பிளானும் இல்லை. அடுத்த செகண்டும் கூட நான் என்ன பண்ணலான்னு யோசிக்க மாட்டேன். என்னை நோக்கி என்ன அந்த சக்தி என்ன நிகழ்வு கொடுக்குதோ அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ நாளைக்கே வந்து மலேசியாலேயோ துபாயிலேயோ சிங்கப்பூர்லேயோ என்னோட பக்தர்கள், அம்மா இங்கே பக்தர்கள் எல்லாம் அருளாசி வேணுங்கிறாங்க, நான் டிக்கெட் போடுறேன் வாங்கம்மான்னு சொன்னால் போய் அருளாசி கொடுத்துட்டு தான் வருவேன். இது எதுவும் முடிவு பண்றதில்ல, என்ன நிகழ்வு நடக்குதோ அது அப்படி அதோட இணைஞ்சு போயிட்டே இருக்கு. போயிட்டு வர்றது சரி, நீங்க காசே வாங்கல அப்படின்னா எப்போ மலேசியாலயோ ஆஸ்திரேலியாலயோ ஆசிரமம்? சரி சார், இப்ப வரையும் வாங்காம தான் சார் நடந்து தானே இருக்கு. இப்ப வரையும் பக்தர்கள் வராங்க, இத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கோம். சரியா, சேவையா இலவசமா ₹1 கூட வாங்காம பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த சக்தி அது நடத்திட்டு தான் இருக்கு. அந்த சக்தி பாத்துக்கும், அதுதானே வந்து மக்களுக்கு நீ உன் மூலம் நான் செயல்படுறேன், உன் மூலம் மக்களுக்கு நான் இதை பண்ணணும், மக்கள் பயன்படணும் அது நினைக்குது இல்ல, அது பாத்துக்க போகுது. இதுல எனக்கு என்ன வரப்போகுது? அது கொண்டு போய் சேர்த்துக்கும், யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், என்ன பண்ணணும், எதை விரிவுபடணும் அது பார்த்துக்க போகுது. ஏன்னா நான் கையில எடுக்கல. நீங்க சொல்றது வந்து ஆன்மீகத்தை பிசினஸா பண்றவங்களுக்கு அது இது வந்து எனக்கு பொருந்தாது. அது பார்த்துக்கும், என்னை எது இயக்குதோ அது என்னை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்குதோ அது பண்ணிக்கும். இல்லையே, அப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு தனி தீவு வாங்கறதுக்கான வாய்ப்புனாலும் அது எதிர்காலத்தில் நடக்கலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது, அது எப்படி செயல்படுத்துதோ. இப்போ நான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பீடம் கட்டி இப்போ நான் நினச்சி பார்த்துருப்பேனா? எனக்கு சின்ன வயசுல எனக்கு தெரியுமா இப்படிலாம் வந்து வரப்போகுது, இப்படிலாம் அமைய போகுதுன்னு தெரியுமா? அதுவாதானே என்னை கூட்டிகிட்டு வந்து அமைச்சிச்சு. அதே மாதிரி என்ன நடக்கணுமோ என்னை கூட்டிகிட்டு போய் அமைச்சு கொடுக்க போகுது. இந்த இறைசக்தி உங்கள் வாழ்க்கையை ஆட்கொண்டு உங்கள் மூலியமாக செயல்பட ஆரம்பித்தா வாழ்க்கை ஒரு அற்புத அதிசயமாக இருக்கும். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு பரிமாணம் நடக்கும், நான் அருளாசி கொடுப்பேன், என் மூலியமாக செயல்படும் நான் நினச்சி பார்த்துருப்பேனா? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இதுதான் இறைசக்தி நம்மளை ஆட்கொண்டு செயல்படுது அப்படின்னா வாழ்க்கையில் கற்பனை பண்ண கூட நம்ம பார்க்க முடியாத ஒரு அதிசயமாகவும் அற்புதமாகவும் வாழ்க்கை மாறி போகும். அப்படியேப்பட்ட சக்தி எங்களை இயக்கும்போது எங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்ட வேலை மக்களுக்கு அருளாசி கொடுக்கறது, சத்தியத்தை போதிக்கிறது, அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுறது, அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி கொண்டு போகணுன்றது அதை பார்த்துக்கோம். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் உண்டா? இப்போ வெளிநாட்டில் ஒரு ஆசிரமம் அமைக்கணும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த இறை சக்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது? ஆசிரமம் அமைக்கணும்லாம் எங்களுக்குலாம் எந்த எண்ணம் இல்லை. ஆனால் மக்கள் அத்தனை பேருக்குமே எங்களோட அருளாசி போய் சேரணும். அத்தனை மக்களுமே எங்களை உணர்ந்து எங்களோட அருளாசியை பெற்று அவங்க வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழணும், அவங்க முக்தி நிலையை பெறணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கு. நிறைவா உங்களுடைய பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க இப்ப எதுக்கா வந்தீங்க அதை நீங்க சொல்லிருங்க மக்கள் முன்னாடி. அதாவது
ஒரு அப்பாற்பட்ட சக்தியாக செயல்பட்டாலுமே இங்கே தனி ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால வந்து நிறைய சொல்ல முடியாத விஷயங்களை கடந்து வந்தாங்க. நிறைய வலி வேதனைகள், அவமானங்கள், அசிங்கங்கள், ஒரு அவதூறுகள் நிறைய கடந்து வந்தாங்க. அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க கடந்து வந்த அந்த வலி வேதனைகள் எல்லாமே. அவங்களோட எங்களோட இந்த அருளை உலக மக்களுக்கு எல்லாமே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களோட உறுதுணையாக பக்கபலமாக இருந்து, ஒரு கணவன் அங்கீகாரத்தோட ஒரு பக்கபலமாக இருந்து, அவங்க அவங்களோட பிறவி நோக்கம் எதுக்காக வந்தாங்களோ அதை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அத்தனை மக்களையுமே அந்த இறைசக்தியை உணர வச்சு அவங்க குடும்பத்தோட கொண்டாட்டமாக வாழ வைக்கிறதுக்கு அவங்க பயணத்தில் முழுவதுமாக நான் பக்கபலமாக உறுதுணையாக இருப்பேன். எங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிறதுலாம் பெரிய சந்தோஷம் இல்லை. ஆனால் அந்த அப்பாற்பட்ட சக்தி எங்களை இணைச்சி திருப்பியும் ஒரு தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தொடர்ச்சியாக தான் 2 பேருமே நாங்கள் உணர்கிறோம். எங்கள் வாழ்க்கையுமே ஒரு அன்பாக அந்யோன்யமாக இருந்து முழுக்க இதை 2 பேருமே இந்த மக்கள் சேவையில் எங்களை அர்ப்பணித்து மக்களுக்கு எங்கள் அருளையும் ஆன்மீகத்தையும் கொண்டு போவோம். இப்போ சொல்லும்போது 2019 24 வரைக்கும் அந்த பயணமே ரொம்ப கடினமானதாக இருந்தது. நிறைய இழந்திருக்கேன்னுலாம் சொன்னீங்க. என்ன அளவுக்கு ஒரு போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருந்தது மேடம்? இது நான் வந்து ஒரு உண்மையான ஆன்மீகத்தை கொண்டு போயிட்டு இருக்கும்போது நிறைய அந்த அவதூறுகள் பரப்புறாங்களா, அந்த அவதூறு தான் ரொம்ப வந்து ஒரு வலி வேதனை கொடுத்தது இடையில. இது வந்து ஒரு கணவன் இல்லாதனால தானே, ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கனால தானே இவ்வளோ ஒரு அவதூறு பேசுது, நம்மளோட கணவன் இருந்தால் இப்படி பேசி இருப்பாங்களான்னு அந்த வலி அந்த வேதனை கொடுக்கும். அப்படி நிறைய பேசி கேட்டதுண்டா நீங்க? ஆரம்ப காலகட்டத்தில் சோசியல் மீடியா நிறைய பேசினாங்களே, இன்னைக்கு வரையும் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ நிறைய அதாவது உணர்ந்தவங்கெல்லாம் இப்போ விட்டுட்டாங்க. இப்போ பேசுகிறவங்க ஒரு 2-3 பேர் தான். அதுவும் சொன்னனே, அது வந்து ஒரு சாக்கடைக்கு ஒரு தெருநாய்களுக்கு சமம். அவங்கள வந்து உதாசீனப்படுத்திட்டேன். இவங்க ஒரு மனித ஜென்மமே கிடையாது. இப்போ பேசுகிறவங்க மனித பிறவியே கிடையாது. ஆனால் நிறைய மீடியாக்கள் ஆகட்டும், சோஷியல் மீடியாவாகட்டும், நிறைய மக்களாகட்டும் நிறைய பேர் உணர்ந்துட்டாங்க, நிறைய உணர்ந்துருக்காங்க. இப்போ யாரும் பேசுறதில்ல, இப்போ எந்த மீடியாவும் பேசுறதே இல்லை. இப்போ இந்த ஒரு 2-3 பேரை தவிர பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லா மீடியாவுமே வந்தாங்களே, இப்போ திருமண நிகழ்வு அன்னைக்கு வந்தாங்க, வந்த அன்னைக்கு நம்ம பார்க்குறாங்கல்ல, என்னோட அருளையும் பார்க்குறாங்க, மக்கள் பயனடைஞ்சதையும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும், அது என்ன சத்தியமோ என்ன உண்மையோ அதைத்தானே அவங்க வெளிப்படுத்த முடியும். இப்போ இந்த திருமணத்தை மையப்படுத்தின ஒரு கேள்வி நிறைய பேர் அந்த கருத்துக்களையும் போட்டிருந்தாங்க. இந்த திருமணத்தின் மூலமா இன்னொரு வாரிசு, அவங்க மூலமா அடுத்து இந்த ஆன்மீக பயணம், அப்படியான பயணம் அப்படின்றதெல்லாம் உண்டா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அந்த எண்ணம்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் முன்னாடியே சொன்னேன் சார், முழுக்க எங்களோட திருமண பந்தமே ஆன்மீக சேவையை மக்களுக்கு எங்க தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு வரல. நாங்க குழந்தை பார்த்து தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாங்க வரல. இந்த பந்தம் இணைக்கப்பட்டதே மக்களுக்கு அருளாசி கொடுத்து அவங்கள கொண்டாட்டமா வாழ வைக்கிறது தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், ஏன்னா வயசு பத்தி நிறைய தகவல்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய வயசு வித்தியாசம் உண்டு, நீங்க இளையவர்னு. ஆமா, என்னுடைய வயசு வந்து 40 வயசு ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து 44 ஆகுது. 44. ஆனா பெரியவங்க வயசுல பெரியவங்களா இருக்காங்களே அப்படின்றதெல்லாம் அதுதான் சொன்னேன். உடலுக்கு தானே சொல்லுங்க. நீங்க வந்து எங்களை என்ன எவ்வளவு வயசு வித்தியாசம்ன்றது போட்டிருந்தாங்க? இல்ல, வயசு வித்தியாசம் நிறையன்னு போட்டிருந்தாங்க. 30 வயசு கூட சொல்லியிருந்தாங்க. 30 வயசு இல்ல எனக்கு 30 வயசுன்னு சொல்லியிருந்தாங்க. 14 வருஷம் வித்தியாசம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆமா, சரி, அது மக்களுக்கு தெளிவுபடுத்திடணும்ல, சரி, அதுக்காக தான் சொல்லுவோம். வயசு 40, அவங்க 44ன்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, 30 வயசு வித்தியாசம் போட்டிருந்தாங்கன்னா. நிறைவா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேடம்? என்னை தேடி வர மக்களுக்கு எந்த ஒரு காணிக்கையுமே வாங்காம என்னுடைய பரிபூர்ண அருளையும் ஆசையும் உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு தேவையானதை உங்களோட குறைகள்லாம் சரி செய்து உங்களுடைய வாழ்க்கையும் கொண்டாட்டமாக வாழ வைப்பேன். அது தவிர ஆன்மீகத்தில் தன்னை உணரணும், தனக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை உணரணும் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சத்தியத்தை போதிச்சு உங்களுக்குள்ளே இருக்கிற இறை சக்தியை உணர வச்சு உங்களோட குடும்பத்தோட கொண்டாட்டமாக வாழ வைப்பேன். இதில் எதற்குமே எந்த கட்டணமும் கிடையாது.
இதை வந்து முழுக்க முழுக்க இலவசமாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த தெய்வீக திருக்கல்யாணத்தினுடைய வாழ்க்கை பயணம் தொடரட்டும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். சந்தோஷம் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.